Hello friends, welcome to Satish Photography YouTube channel. இன்னைக்கு one more drone related video தான் பார்க்க போறோம். But this time நம்ம drone யூஸ் பண்ணாம வேற ஒன்னு பார்க்க போறோம். அத என்னன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து drone வாங்கிட்டு சில subscribers என்ன வந்து கான்டாக்ட் பண்ணீங்க. Instagram மூலமாவும் கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி எப்படி வந்து ஃப்ளை பண்றது? பேசிக்கா ஃப்ளை பண்றதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? ஏதாவது ஃபாலோ பண்ணணுமான்ட்டு அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ட்ரோனை ஃப்ளை பண்ணவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார் டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டிரைவிங் ஸ்கூலை விட மாருதி வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவங்க வந்து சிமுலேஷனில் சொல்லி தராங்க. அதே மாதிரி சிமுலேஷன் கேம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது மால்லாம் வந்து அந்த ப்ளே ஏரியாவில் வந்து பார்த்துருப்பீங்க சிமுலேஷன் கேம். அதே மாதிரி நம்ம ட்ரோனுக்கும் இந்த ஆர்சி யூஸ் பண்ணுற ட்ரோன் DJI ட்ரோன்ஸ்க்குலாம் வந்து ஒரு சிமுலேஷன் இருக்குது. ஆனால் அது என்னென்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு அந்த ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு இல்லை. ஸோ நான் வந்து இதை மட்டும் ஐஃபோனில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். அந்த லிங்க்கும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறது, அப்புறம் எப்படி செட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா நம்மளோட ட்ரோன் பட்டன்ஸை வந்து பக்காவாக வந்து அது வந்து அனலைஸ் பண்ணுது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் ட்ரோனை நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃப்ளை பண்ணலாம், எந்த ஒரு கிராஷும் பண்ணாமல். அது எப்படின்றத பற்றி நான் இது வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா சிமு ட்ரோன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிமு ட்ரோன் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு இதோட ஆப் நேம் கைஸ். இது வந்து நான் ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆண்ட்ராய்ட்லேயும் சிமுலேஷன் இருக்குது. பட் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ட்ரோன்லேயே வந்து ட்ரோனே கனெக்ட் பண்ணாமல் மொபைல் கேம் மாதிரி இருக்குது. அது வந்து அக்யூரசி இல்லை. இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட ஆர்சிலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ கேம் வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரோனோட நேம் வந்து செலக்ட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்குது. அதனால் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மினி 2 வச்சுருந்தீங்கன்னா அதை இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மினி 2 தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஆர்சியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐஃபோனுக்கு தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டுக்கு கொடுக்கல. ஆண்ட்ராய்டு கொடுக்கும்போது நான் ஃப்யூச்சரில் சேனல்லே அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், ஆனும் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து DJI வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கண்டுக்காதீங்க. நீங்கள் இதே சிமு ட்ரோனுக்கு போய்ட்டு ப்ளே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேட்குது பாருங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு இது வேணும். 2 ஆப்ஷன் இருக்குது. சிட்டி ஒன்று இருக்குது, ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. நான் இப்போதைக்கு சிட்டியே போகிறேன். இதுலேயும் வந்து ஃப்ரீ ஃப்ளைட் ஈஸின்னு இருக்குது. நான் ஃபஸ்ட் ஒன்னே போயிடுறேன், ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் ட்ரோனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து 2 நாபையும் டவுன் சைடில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரோனோட வியூ காமிக்கும். அது ஒன்ஸ் ஃப்ளை ஆகிடுச்சுன்னா ட்ரோனோட கேமரா வியூ எப்படி இருக்குமோ அது அப்படியே நம்மளுக்கு காமிக்கும். நான் வந்து அப் போகிறேன், ஃபார்வர்ட் போகிறேன். டர்ன் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிராஷ் ஆச்சுனாலும் அதே மாதிரி தான் கிராஷோட இதுவும் காமிக்குது. இது வந்து ஒரு லெவலாகவும் நெக்ஸ்ட் இதில் போகலாம். இது வந்து பேசிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ளை மட்டும் கொடுக்குது. அடுத்த இது போனீங்கன்னா ஒரு லெவலாகவும் கொடுக்கும். அது சொல்கிற டைரெக்ஷனில் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிராஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ட்ரோன் கிராஷ் ஆகி விழுந்தால் என்ன ஒரு வியூவில் இருக்குமோ அதே வியூவில் இருக்குது பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இப்போ நான் வந்து ஃபேக்ட்ரி செலக்ட் பண்ணுறேன். ஃபேக்ட்ரியில் ஃப்ரீ ஃப்ளைட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சேம் டேக் ஆஃபே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சினி மோடில் இருக்குது, அதனால் இந்த ஸ்பீடில் இருந்தது. இப்போ நான் வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்கிறேன். இப்போ பாருங்கள்,
இந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக ஒரு ட்ரோனுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேமராவோட ஆங்கிளும் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது அக்யூரேட்டாக இருக்குது. நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது என்ன ஒரு ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் வைஸ். ஐஃபோன் வச்சுருக்கவங்க இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணுங்கள். இந்த ஹோல்குள்ளே நம்மளால் போக முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க, இது நான் கொஞ்சம் கிராஷ் பண்ணியிருந்தாலும் அது விழுந்துருச்சு. சேம் கேஸ். இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லலான்னு பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வாங்க, நானும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை போட்டேன், இல்லை நான் போட்டிருக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.